பவுல் அவர்களிடத்தில் ஒப்படைத்த அந்த சுவிசேஷம் என்ன? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இவை எல்லாமே உண்மைகள். இந்த 3 அடிப்படை சத்தியங்கள் இல்லாமல் நற்செய்தி இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே அந்நிய பாஷை என்றால் என்ன, கொரிந்து சபையார் எந்த வரத்தை பெற்றுக்கொள்ள அதிகம் விரும்பினார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் வரங்களை பயன்படுத்துவதை விட ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக வாழ்வது மிக மிக முக்கியமானது என்றும், எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பே நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமாக இருக்கட்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும் 3வது முக்கியமான ஆவிக்குரிய காரியம் எது? உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிற மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? வாருங்கள் ஆழமாக கற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் சிந்திக்க போகிறோம். இந்த அதிகாரம் வேத புத்தகத்தில் உள்ள முக்கியமான அதிகாரங்களுள் ஒன்று. வேத புத்தகத்திலே மிக முக்கியமான அதிகாரங்கள் என்று 10 அதிகாரங்களை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்றால் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரமும் அந்த அட்டவணையிலே இருக்கும். ஏனென்றால் இது அவ்வளவு முக்கியமான ஒரு அதிகாரம். ஏன் முக்கியமானதென்றால் ஆதி திருச்சபையிலே உண்டான முதல் வேத புரட்டிற்கு பதில் கூறும் சத்தியம் இதிலே அடங்கியிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை அநேகர் நம்ப மறுத்தார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 3வது முக்கியமான ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பகிர்ந்து கொள்கிறார். முதலாவதாக மாம்சத்துக்குரியவர்களுக்கு அவர் பேசினார். கொரிந்து சபைக்கு அன்று எது மிக முக்கியமானதாக இருந்ததோ அது இன்றைய திருச்சபைக்கு முக்கியமானதாக இருக்கிறது. இரண்டாவதாக மாம்சத்துக்குரியவைகளிலிருந்து ஆவிக்குரியவைகளை குறித்து அவர் பேசினார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு வரம் இருக்கிறது என்பதை அதன் மூலமாக அறிந்து கொண்டோம். இந்த உலகத்திலே நாம் செயல்படும்படியாக எனக்கும் உங்களுக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை இந்த உலகத்திற்கு கொடுப்பதிலே திருச்சபையிலே நம்முடைய அங்கமாக நம்முடைய பங்கை நாம் நிறைவேற்ற எதிர்பார்க்கப்படுகிறோம். தொடர்ந்து அன்பை குறித்த ஒரு உன்னதமான அதிகாரத்தை படித்தோம். எல்லா வரங்களுமே அன்பின் அடிப்படையிலே செயல்படுத்தப்பட வேண்டும். அன்பானது ஆவியின் கனி. அது நாமே செயல்படுத்த முடியாத ஒன்று. அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு காணப்பட வேண்டும். இப்பொழுது ஆவிக்குரிய சத்தியத்திலே 3வது முக்கியமான சத்தியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் நம்முடைய உயிர்த்தெழுதலும். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மகிமை என்னவென்றால் வாழ்க்கை மரணத்தோடு முடிவடைந்து விடுகிறது என்று நாம் பார்க்கிறதில்லை. இந்த உலகத்திலே நாம் வாழும் வாழ்க்கை மட்டும் நமக்கு இல்லை. கிறிஸ்தவ விசுவாசம் என்பது சூரிய அஸ்தமனத்தை தாண்டி சூரிய உதயத்தை நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது. அது நித்தியத்தை நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது. எத்தனை அருமையான நம்பிக்கையை அது கொடுக்கிறது இல்லையா? எனவே இந்த சத்தியம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்கிறது. நான் நித்தியமாய் வாழ எதிர்பார்க்கப்படுகிறேன். அங்கே செல்வதற்காக நான் அவசரப்படுகிறதில்லை. எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே இருக்க முடியுமோ இங்கே இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க வேண்டும். இது அந்த உன்னதமான இடத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் ஒரு இடம். தேவன் நமக்கு கொடுக்க போகும் வெகுமதிகள் இந்த உலகத்திலே நாம் செய்யும் செயலுக்கு அவர் கொடுக்கும் வெகுமதிகளாய் இருக்கிறது. இந்த காரணத்தினாலே தான் அவர் அனுமதிக்கும் காலம் மட்டும் அவருக்காக இங்கே தங்கியிருந்து பணி செய்ய விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பரத்துக்கேறிய காட்சி அநேகருடைய கண்களிலே மறைந்து போய்விட்டது. இவ்வுலகத்தின் காரியங்களிலேயே நம்முடைய கண்கள் தங்கிவிடுகிறது. எனவேதான் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர்களை மிக பரிதாபமானவர்களாக வாழச் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசும் இந்த அதிகாரம் உண்மையாகவே நற்செய்தியை குறித்தும் பேசுகிறது. நற்செய்தியின் மிக முக்கியமான பகுதி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலை குறித்த நற்செய்தி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்த செய்தி அர்த்தமற்றதாகிவிடுகிறது.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். ரோமர் 4 அதிகாரம் 25 வசனம் பாருங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவருடைய மரணத்தினாலே நம்முடைய பாவங்களை அவர் கழித்து போட்டுவிட்டார். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலினாலே பரலோகத்திற்குள்ளே செல்வதற்கான நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறார். நாம் அவருடைய நீதியிலே நிற்கிறோம். அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆனாலும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். இந்த அதிகாரத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லும் முன்னதாக உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதல் ஆவிக்குரிய காரியம் அல்ல, அது சரீர பிரகாரமானது. உயிர்த்தெழுதலுக்கு கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையின் நேரடி பொருள் என்னவென்றால் ஒரு மனித சரீரம் எழுந்து நிற்பது. நம்முடைய சரீரங்கள் எழுப்பப்பட வேண்டும். வேத புத்தகத்திலே உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அது சரீரத்தையே குறிக்கிறது. இது ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை குறித்து பேசவில்லை. இங்கிலாந்து நாட்டிலே வேதத்தை பூரணமாக நம்பாத சிலர் C.S. லூயிஸ் என்னும் வேத பண்டிதரிடத்திலே கேலியாக உயிர்த்தெழுதல் ஒரு ஆவிக்குரிய காரியம் என்று சொல்வார்கள். அதற்கு அவர் அவர்களை பார்த்து கேட்ட காரியம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழும்பும் பொழுது ஆவி என்ன நிலையிலே நிற்கும் என்று கேட்டார். பிரியமானவர்களே, வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, உயிர்த்தெழுதல் என்றால் எழுந்து நிற்பது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே கொரிந்து பட்டணத்திலேயும் ரோம சாம்ராஜ்யம் எங்கிலேயும் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்த 3 தத்துவங்கள் பரவலாய் அறியப்பட்டிருந்தது. முதலாவதாக ஸ்தோயிக்கர்களுடைய கொள்கை. இவருடைய நம்பிக்கை என்னவென்றால் ஒருவருடைய ஆத்மாவானது மரணத்தின் நேரத்திலே தெய்வத்தோடு இணைந்து விடுகிறது. எனவே மனிதனுடைய தனி ஆள் தத்துவம் அழிந்து போகிறது. எனவே இங்கே உயிர்த்தெழுதலை குறித்து சிந்திப்பதற்கு இடமே இல்லை. அடுத்ததாக எப்பிக்கூரியர்களின் தத்துவம் ஒன்று இருக்கிறது. அது எப்பொழுதுமே உலக பொருளை சார்ந்தது. அந்த தத்துவத்தின்படி மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்பதே இல்லை. மூன்றாவதாக பிளேட்டோவின் தத்துவம். அந்த தத்துவத்தின்படி ஆத்மா அழியாதது, ஆத்மா மட்டும் மேலோகத்திற்கு செல்லும் என்ற நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கும் பல சமயங்கள் இப்படிப்பட்ட எண்ணமுள்ளவைகளாய் இருக்கின்றன. இதன்படி சரீர உயிர்த்தெழுதல் இல்லை. அந்நாட்களின் ரோம சாம்ராஜ்யத்திலே இப்படிப்பட்ட தத்துவங்கள் நிலவி வந்தபடினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனை பட்டணத்திலே உயிர்த்தெழுதலை குறித்து பேசிய பொழுது ஏதோ புதிய ஒரு கடவுளை குறித்து அவர் பேசுகிறார் என்று அவர்கள் எண்ணினார்கள். இங்கே ஆவிக்குரிய ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் பேசவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா மரணமடைகிறதில்லை. சரீரம் மரிக்கும் பொழுது இந்த ஆத்மா எங்கேயோ கடந்து செல்கிறது. ஒருவர் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பார்கள் என்றால் சரீரத்திலிருந்து கடந்து செல்லும் பொழுது அது தேவனுடைய பிரசனத்திற்குள்ளே கடந்து செல்கிறது என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 6 வசனம் முதல் 8 வசனங்களிலே இதை குறித்து நாம் பார்க்கலாம். ஒருவர் கர்த்தருடைய பிள்ளையாய் இல்லாமல் இருப்பார்கள் என்றால் அது உபாதை அடையும் ஒரு இடத்திற்கு செல்கிறது. இந்த 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தை 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் 4 வசனங்களிலே உயிர்த்தெழுதலை குறித்த முக்கியத்துவத்தை அவர் பேசுகிறார். 5 முதல் 15 வசனங்களிலே உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிரூபிப்பதற்கான காரியங்களை சொல்கிறார். மூன்றாவதாக 20 முதல் 28 வசனம் வரை எப்படி அந்த உயிர்த்தெழுதல் நடைபெறும் என்ற விவரங்களை கொடுக்கிறார். 29 முதல் 50 வசனம் வரைக்கும் உயிர்த்தெழுதலின் மேலும் பல விவரங்களை சற்று ஆழமாக தெளிவாக எடுத்துச் சொல்கிறார். 51 முதல் 58 வரை உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலின் கூற்றுப்படி உயிர்த்தெழுதல் என்பது நற்செய்தியின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் உயிர்த்தெழுதல் இல்லாமல் நற்செய்தி இல்லை. கிறிஸ்தவம் என்பது ஏதோ சில சிந்தனைகளின் அடிப்படையிலோ விசுவாச அறிக்கைகளின் அடிப்படையிலோ நிற்கவில்லை, உண்மைகளின் அடிப்படையிலே நிற்கிறது. நற்செய்தி என்பது 10 கற்பனைகள் அல்ல, அல்லது நற்செய்தி என்பது மலைப்பிரசங்கமும் அல்ல. நற்செய்தி என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த உண்மைகள். இதை குறித்து பவுல் என்ன சொல்கிறார் என்பதை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. சிலர் அப்போஸ்தலனாகிய பவுல்தான் நற்செய்தியை உருவாக்கினார் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால்,
நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யாரிடத்திலிருந்து, எங்கே இருந்து அவர் இதை பெற்றுக்கொண்டார்? அரபிய பாலைவனங்களிலே தேவன் அவரை எடுத்துச் சென்றபொழுது அவருக்கு கற்றுக் கொடுத்தார். தமஸ்குவின் சாலையிலே அவர் கர்த்தரால் சந்திக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரியாது. எனவேதான் அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். அவர் ஆண்டவரே என்று அழைத்தது இயேசுவை என்பதை அறியாமல் தான் அழைத்தார். எனவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவரே முதலாவது சரியாக அறிந்து கொள்ள வேண்டியது இருந்தது. அந்த சத்தியத்தை கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக அவர் பெற்றுக்கொண்டார். சரி, பவுல் அவர்களிடத்திலே ஒப்படைத்த அந்த சுவிசேஷம் என்ன? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இவை எல்லாமே உண்மைகள். அருமையானவர்களே, இந்த 3 அடிப்படை சத்தியங்கள் இல்லாமல் நற்செய்தி இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதுதான் நல்ல செய்தி. நீங்கள் இன்றைக்கு என்னிடத்திலே வந்து, அருமையான வேத ஆராய்ச்சி செய்தியாளரே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன், நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆகுவதை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் அது நல்லது என்று தான் சொல்வேன். அதற்கு நீங்கள் ஒரு வேலையிலே சேர்ந்து 1000 வருடம் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆகிவிடலாம் என்று நீங்கள் பதில் சொல்லுவீர்கள் என்றால் நான் கோடீஸ்வரராவது நல்லதுதான். ஏனென்றால் அதை கொண்டு இன்னும் அநேக மக்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல முடியும். ஆனால் நான் அப்படி வேலை செய்து அத்தனை ஆண்டுகள் வேலை செய்து அதை பெற்றுக்கொள்வேன் என்பது தவறான ஒரு காரியம். ஏனென்றால் அது எனக்கு நல்ல செய்தி அல்ல, அது ஒரு கெட்ட செய்தி தான். அதற்கு பதிலாக நீங்கள் என்னிடத்தில் வந்து, உங்களுடைய ஊழியத்திலே மிகவும் அக்கறை உள்ள ஒருவரை நான் கண்டுபிடித்தேன், அவர் உங்கள் ஊழியத்தை அத்தனை அதிகமாக நேசிக்கிறார்கள், அது மட்டுமல்ல அவர்கள் மரிக்கும் பொழுது அந்த 1 கோடி ரூபாயையும் வேத ஆராய்ச்சி ஊழியத்திற்காக கொடுக்கும்படியாக என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அது உண்மையாகவே நல்ல செய்தி. இப்பொழுது கவனியுங்கள், நல்ல செய்தி என்பது என்னை எதையாவது செய்ய சொல்வது அல்ல. நற்செய்தி என்ன சொல்கிறதென்றால் இயேசு கிறிஸ்து எனக்காக எதை செய்து முடித்து விட்டாரோ அதைத்தான் சொல்கிறது. அவர் என்னுடைய பாவங்களுக்காக வேத வசனத்தின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து விட்டார். இதுதான் நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது சரித்திர உண்மை. அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்பதும் உண்மை. அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்பதை கட்டாயம் சொல்ல வேண்டும். ஏன் அது முக்கியமானது? இயேசு கிறிஸ்து அப்படியே மறைந்து போகவில்லை என்பதை இது காட்டுகிறது. மட்டுமல்ல, அவருக்கு நம்மை போல சரீரம் உண்டாகியிருந்தது என்பதையும் அது விவரிக்கிறது. நிக்கோதேமுவும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தொட்டு சிலுவையிலிருந்து இறக்கி அவரை அடக்கம் செய்தார்கள். இந்த சம்பவம் அவருடைய மரணத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது. வேத வசனங்களின்படி அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுதல் நற்செய்தியின் ஒரு பகுதியாயிருக்கிறது. அவரை வைத்த கல்லறை வெறும் கல்லறையாயிருக்கிறது. அதுவே சிறந்த அத்தாட்சி. உயிர்த்தெழுதலை குறித்த மற்றொரு உறுதியான காரியம் என்னவென்றால் கொரிந்து சபையாரின் அனுபவம். கவனியங்கள், மீண்டும் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:2. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. கவனித்தீர்களா? மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே என்கிறார். அதாவது மற்றபடி உங்கள் விசுவாசம் ஆதாரமற்ற விசுவாசமாய் இருக்குமே என்கிறார். பயனற்ற விசுவாசங்களும் உண்டு. ஆனால் இங்கே பவுல் சொல்லும் பொழுது அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? திருச்சபையானது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அத்தாட்சி. அன்று ஒரு நாள் மிகவும் சோர்ந்து போன 11 பேர் எருசலேமிலே இருந்தார்கள். அவர்கள் மீண்டுமாக மீன்பிடி தொழிலுக்கு திரும்ப ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். இதுவரை அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் போதுமானது. இயேசு கிறிஸ்து மரித்திருப்பார் என்றால் அவருடைய சரீரத்தை அவர்கள் கல்லறையிலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அது அங்கேயே இருக்க வேண்டும் என்றுதான் எண்ணினார்கள். ரோம அதிகாரிகள் வைத்த முத்திரையை உடைத்து கொண்டு ரோம போர் சேவர்களை தாண்டி அவருடைய சரீரத்தை களவாட அவர்கள் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் என்ற செய்தி அவர்களுக்கு வந்தது. இந்த உண்மையானது அவர்களுடைய வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. இந்த உண்மையானது திருச்சபை என்ற ஒரு அமைப்பை உலகத்திலே உருவாக்கியது. கடந்த 20 நூற்றாண்டுகளாக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று கோடிக்கணக்கான மக்கள் கூறுகிறார்கள். உயிர்த்தெழுதலை குறித்து பேசாமல் திருச்சபை குறித்து பேச முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நான் ரட்சிக்கப்பட்டேன்.
அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் என்னிடத்தில் எந்த நல்ல செய்தியும் இல்லை. ஜீவனுள்ள கிறிஸ்து இல்லை, இரட்சகர் இல்லை. விசுவாசிகளின் கூட்டமானது உயிர்த்தெழுதலின் இரண்டாவது அத்தாட்சியாயிருக்கிறது. உயிர்த்தெழுதலை குறித்து மற்றும் ஒரு சாட்சியும் உண்டு. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அது எந்த வேத வாக்கியம்? அதுதான் பழைய ஏற்பாட்டு வாக்கியங்கள். பவுல் தனது ஊழிய காலமெல்லாம் பழைய ஏற்பாட்டின் ஒரு பிரதியை நிச்சயமாக வைத்திருந்தார் என்று சொல்ல முடியும். அவர் யூத ஜெப ஆலயங்களுக்குள்ளே சென்ற பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பேசினார். யூதர்கள் இது எங்கள் வேதத்திலே இல்லை என்று சொல்வார்கள் என்றால், அவர் ஆதியாகமத்தை திறந்து ஆபிரகாமுடைய பலியை குறித்தும் எப்படி ஈசாக்கை ஆபிரகாம் திரும்ப பெற்றார் என்பதை குறித்தும் விவரித்திருப்பார். ஆபிரகாம் ஈசாக்கை கொலை செய்ய எல்லா ஆயத்தங்களையும் செய்துவிட்டார். தேவன் அந்த ஒரே குமாரனை மீட்டு கொடுத்தார். இப்பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம் எல்லாருக்காகவும் மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். அடுத்ததாக பவுல் மோசேயையும் பலியையும் குறித்து யூத ஜனங்களுக்கு விவரித்திருப்பார். லேவியராமத்திலே 5 விதமான பலிகளை குறித்து வாசிக்கிறோம். அவை ஒவ்வொன்றும் எப்படி இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது என்பதை விவரித்திருப்பார். அது மட்டுமல்ல, ஆரோனின் கோல் துளிர்த்ததை குறித்தும் அவர் கூறியிருப்பார். மேலும் யோனாவின் அனுபவம் எப்படி உயிர்த்தெழுதலுக்கு இணையான ஒரு சம்பவமாய் இருக்கிறது என்பதையும் கூறியிருப்பார். அதோடு கூட 22ஆம் சங்கீதம், 16ஆம் சங்கீதம், ஏசாயா 25ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம், இவை எல்லாவற்றையும் அவர்களுக்கு பொறுமையாக வாசித்து காட்டி விளக்கம் கொடுத்திருப்பார். பழைய ஏற்பாட்டின் எதிர்பார்ப்பும் இந்த உலகத்திலே நாம் வாழும் வாழ்க்கை மட்டுமல்ல, அதையும் தாண்டிய வாழ்க்கையை குறித்து கூறுகிறது. சிலர் சொல்வார்கள், எங்கோ வாழப்போகிற நல்ல வாழ்க்கை குறித்து இந்த உலகத்திலே நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? இந்த உலகத்திலே எனக்கு நன்மை வகிக்கக்கூடிய ஒரு சமயம்தான் தேவை என்று சொல்லலாம். அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலேயே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையையும், பிரச்சனைகள் இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், அதன் மத்தியிலேயும் திருப்தியான ஒரு வாழ்க்கையையும், நித்தியமான பேரின்பமான வாழ்க்கையையும் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிற அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இன்று அநேகர் சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவம். இயேசு கிறிஸ்து பாவம் என்னும் பிரச்சனைக்கு பூரண பரிகாரம் செய்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் ஜீவனோடு இருக்கிறார். எனவே இன்றைக்கும் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்மை சுத்திகரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நம் வாழ்க்கையிலே கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கை மூலமாக ஒவ்வொரு நாளும் வாழும்படியாய் செய்கிறார். அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வர வேண்டும். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஏன் அவரண்டை வர வேண்டும்? அவரே நமக்காக மரித்தவர், அவரே உயிரோடு எழுந்தவர், அவரே நித்தியமாய் வாழ்கிறவர். அவர் நமக்கும் அந்த நித்திய வாழ்க்கையை தர அவரண்டை நம்மை அழைக்கிறார். அவருடைய அழைப்பிற்கு செவி சாய்ப்போமா? நேயர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? இன்று அநேகர் சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவம். பாவங்களை அறிக்கையிடும்போது நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்மை சுத்தம் செய்கிறார். நற்செய்தி என்பது 10 கற்பனைகள் அல்ல. நற்செய்தி என்பது மலை பிரசங்கமும் அல்ல. நற்செய்தி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த உண்மைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதுதான் நல்ல செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உங்களுக்கு பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலேயும் திருப்தியான ஒரு வாழ்க்கையும் நித்தியமான பேரின்பமான வாழ்க்கையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27.